இந்த நேரத்தில் நின்று கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரி லட்சுமி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அம்மா KR விஜயா அவர்களுக்கும், மற்றும் இங்கே அவர் சொன்னார் பெட்டர் ஆஃப் என்று சொன்ன மரியாதைக்குரிய அருமை சகோதரி சுதா அவர்களுக்கும், மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக கீழே அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாலும் நான் இன்று மருத்துவராக அரசியல்வாதியாக இருக்கிறேன் என்றால் ஆரம்ப காலத்தில் அவர்கள் பள்ளியில் பயின்றது தான் நான் பத்மசேஷாத்ரி நுங்கம்பாக்கம் பிரான்ச்சோட ஆரம்ப கால மாணவி. அது அப்புறம் எங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் அது எல்லாவற்றிற்கும் மேலாக கைத்தட்டி மிக சிறப்பாக ரசிப்பதற்கு காரணமாக இருந்த அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களுக்கும் அவர்களது குழுவை சார்ந்தவர்களுக்கும் எத்தனையோ ஆண்டு காலம் இந்த நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்களிடம் இருந்து படித்த மாணவர்கள் இந்த நாடகத்தை பாராட்ட மட்டும் இல்ல, கிளியோ கிளியும் கிழிச்சாங்கன்னு சொன்னாங்க. வேண்டாத நோட்டு இருந்தா கிழிக்கிற காலம் இது. அதனால இந்த நேரத்துல இந்த டிராமா மிக மிக பொருத்தமானது. அதுல அவர் ஒன்று சொன்னார், லைட்டெல்லாம் வெளிச்சமா இருந்தா எப்படி நோட்டு எடுக்கிறது, இருட்டா இருந்தாலும் நோட்டு எடுக்கணும்னு. இனிமே இருட்டா இருந்தாலும் நோட்டு எடுக்க முடியாது, நிச்சயமாக எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தாதான் அது நோட்டு, இல்லை என்றால் நோட்டு இல்லை. ஏனென்றால் நேற்று பத்திரிகை சகோதரர் எனக்கு கேட்டாங்க, இப்படி கருப்பு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லையான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் பத்மசேஷாத்திரியில் படிக்க ஆரம்பிச்சு, சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் ஆரம்பிச்சு அரசியலுக்கு டாக்டர் ஆகல. டாக்டர் ஆனப்பறம் நான் அரசியல் ஆகிறேன். ஏன்னா ஒரு பையன் அவங்க அப்பாட்ட சொல்றான், அப்பா நான் டாக்டர் ஆகணும். அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், ஓய் மகனே ரொம்ப சந்தோஷம், +2ல நல்லா படி, எப்படி பத்மசேஷாத்திரி ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுவாங்களோ அது மாதிரி ட்ரெயின் ஆகணும், நல்லா படி. அவங்க அப்பா சொல்றான், அவன் பையன் சொல்றான், அட போப்பா யாருப்பா இதெல்லாம் படிச்சு டாக்டர் ஆகணும், என்ன ஒரு அரசியல் கட்சியில் சேர்த்து விடு, தானா எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றேன். அப்படி டாக்டர் இல்லை, உண்மையான டாக்டர்ப்பா. கொஞ்சம் நெஞ்சம் நான் வச்சிருக்கிறது டாக்டர் தொழில சம்பாதிச்சது, அதனால என்னோட கோட்டும் போயிட்டு என்னோட நோட்டும் போயிட்டுப்பா, அதை பத்தி நாங்க கவலைப்படல. அதனாலதான் நாங்க மோடியோட போர்ப்படை தளபதிகளாக இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று. உண்மையிலேயே இதுல மிகப்பெரிய பாடம் இருக்கிறது. பணம் என்பது பகிர்ந்தளிக்க கூடியதுதான். அதைத்தான் இன்று சாமானிய மக்களுக்கு சிரமம் இருந்தாலும் இன்று இந்த நாடு அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேருக்கும் அத்தனை செல்வமும் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற மாபெரும் தத்துவத்தை அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்கள் இங்கே சொன்னார். அதுவும் என்னை விட இன்னைக்கு பிரதமர் இந்த நாடகத்தை பார்த்திருந்தார், மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். ஏன்னா அவரோட கடமை கொள்கை பணம் அதாவது என்ன ஒன்று எண்ணிக்கையில் என்ன ஏதோ ஒரு எண்ணிக்கைக்குள்ள உள்ள விழுந்துக்கிட்டு கிடக்கூடாது எல்லாருக்கும். ஏன்னா நான் ஏன் அந்த எண்ணிக்கையை மனசில் வைக்கலாம் அப்படின்னா நம்ம பணம் எடுக்கிறது இல்லை, அதனால அந்த அப்படி குவிந்து கிடக்கக்கூடாது, அது எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று. அதாவது சிரிக்க வேண்டும், எல்லோரும் சிரிப்பாக. நான் டாக்டர் அதனால சொல்றேன், நான் ஒரு நாள் எனது நோயாளிகளை பார்க்க போய் கொண்டிருந்தேன். ஒரு நோயாளி ரொம்ப கவலையா இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இவ்வளோ கவலையா இருக்கீங்க, என்ன ஆகுமோன்னு கவலைப்படாதுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அந்த நோயாளி சொன்னார், என்ன ஆகுமோன்னு கவலைப்படலை டாக்டர், எவ்வளோ ஆகுமோன்னு தான் எனக்கு கவலையாக இருக்கு. ஆக இப்படி சிரிச்சிங்கன்னா எங்களை மாதிரி டாக்டர்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது மகேந்திரனுக்கு எனக்கு தான் போட்டி. ஏனென்றால் அவரின் நாடகத்திற்கு வந்தால் எங்கள் கிளினிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதிலே எல்லாம் சரியா போயிடும். எனக்கு எல்லாத்தோட பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபி கொண்டு வர போறீங்க, அந்த வசனம் தான் எனக்கு பிடித்த வசனம். எல்லா வசனத்தோடு என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில். இன்னும் 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 பல நாடகங்கள், பல ஆண்டுகள், பல பேரை சிரிக்க வைக்க வேண்டும் என்று அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களையும் அவர்களோடு கூட்டாக இங்கே அனைவரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக தொலைக்காட்சி தொடரில் தொலைந்து போகாமல் இங்கே அமர்ந்து நேரடியாக அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம். இங்கே வந்திருந்த அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் எனக்கு லட்சுமி அக்கா, அப்புறம் KR விஜயா அவங்கள்ட்ட பழக்கம் கிடையாது,
அட்லீஸ்ட் அரசியல் அக்கான்னு சொல்லிக்கிறேன். அதனால அவர்களை சகோதரி நம்ம தங்கன்னு கூட சொல்லலாம், கேட்டாங்களா சொல்லட்டும், பேபின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பேபிக்கு எனது வணக்கம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. மரியாதைக்குரிய பெரியவர் கோபு அவர்கள் தான் இதில் எழுதியது. எல்லாவற்றிற்கும் காரணம் அவர்களுக்கு எனது வணக்கத்தை சொல்லி. அம்மா சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்ல ஆடியன்ஸ் இருக்கிற வரைக்கும் நாடகம் அழியவே அழியாது. என்ன மாதிரி நாடகக்காரர் ரத்தத்தில் ஊறி போச்சு, இந்த ரத்தத்திலே ஒரு இங்கேருந்து உருவான இன்னொரு ரத்தம் என் பொண்ணு ட்ராமா தான் போட்டுருக்காங்க. ஸோ அது கண்டினியூ ஆகிடும். அவன் பிள்ளையும் இப்போவே நாடகத்தில் தான் அன்றைக்கி ஆரம்பிச்சிட்டான் அவன் ஸ்கூலில். ஸோ இந்த நாடகங்கிறது ஒரு தூய்மையான விஷயம். இது ஈடு இணை எதுவுமே கிடையாது. லக்ஷ்மி பேசும்போது சொல்லுவாங்க, நாங்கள்லாம் சேர்ந்து மேடை நாடகத்தில் என்னென்ன ரகலையெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறது சொல்லுவாங்க. எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அவ்வளோன்னு. நாடக நடிகனாக இருந்தால் எந்த ரோலை வேணா எங்க வேணா தைரியமா செய்யலாம். அதுங்கிறத நான் தைரியமா நாடக நடிகர்கள் சார்பாக பெருமையோட சொல்லிக்கிறேன். அடுத்தது என் தங்கச்சி, கரெக்டா அக்கான்னு சொல்ல, நிஜமாவே இளைய சகோதரி. She and I moved like brother and sister in our group when she was with us. And the heroine of this movie, Lakshmi, please. Sairam. சுவாமி சத்யசாய் பாபா ஒரு வார்த்தை சொல்லுவேன், துட்டு ஃபுட்டு ஹெட்டு பிளட்டு. துட்டு ஃபுட்டு ஹெட்டு பிளட்டு எல்லாம் ரொட்டேஷனில் இருக்கணும்னு. இப்போது துட்டு ரொட்டேஷனாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எல்லாரோட பிளட்டும் நல்லபடியாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஃபுட்டு ரொட்டேஷனில் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இதில் எது கொஞ்சம் மாறினாலுமே இந்த ட்ராமா மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணத்தான். இந்த ட்ராமா என்னை கோபு சார் வந்து பார்க்க சொன்னேன் 71, 72. இப்போ தான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதுசு. மனோரமா ஆச்சு அந்த அம்மா, ஒரு கிரேட் ஆக்ட்ரஸ். அவங்க என்னோட கேரக்டர் பண்ணாங்க. அந்த ஹீரோயினாக அவங்க நடித்தாங்க. இந்த ரோல் தான் நீ பண்ண போகிறேன்னு. ஐயோ, அவங்க பண்ண ரோலை நான் எப்படி சினிமாவில் இல்லை, அவங்க வந்து அந்த லக்ஷ்மிமா ரோல் பண்ணுறாங்க, நீ இந்த ரோல் பண்ணுன்னு. எனக்கு அந்த படம், அந்த ட்ராமா பார்த்தபோது நான் என்ன பண்ண போகிற படம்ன்ற மாதிரியே நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் என்னென்னா, ஜென்ரலாக எல்லாருமே வேறு யாராவது ஒழுங்காக சிரிச்சிருவாங்க, நம்ம சிரிப்போம்ல. நானே ஒழுங்காக நானே சிரிப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். அந்த படத்தில் இவங்க எல்லாரும் டைலாக் பேச பேச நான் சிரித்து தினம் கோபு சார் திட்டுவாங்க. என்னால் சிரிப்பை அடக்கவே முடியாது. எஸ்பெஷலி த ஆர்டிஸ்ட் லைக் தேங்காய் ஸ்ரீனிவாசன், முத்துராமன் சார், அவங்களோட டைமிங், அந்த தமிழ் இன்னைக்கு கேட்க முடியல. மகேந்திரா சொல்கிறாரு, எல்லாரும் ட்ராமா நடிங்கன்னுட்டு முதல்ல எல்லாரும் தமிழ் பேசு. நாங்கள் வி ஸ்பீக் தமிழ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் லாங்குவேஜ் இருக்காங்க. தமிழுங்கிற வார்த்தையை முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் மேடைக்கு வாங்க. மேடையில் நடிப்பை கற்றுக்கிட்டீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி எங்கே வேணாலும் பின்னி எடுத்துக்கலாம். மேடை நாடகங்கள் நமக்கு வந்து நேரடியாக கிடைக்கும். ஏன்னா டேக் 2 கிடையாது. இங்கே உங்களுக்கு தைரியத்தை வளர்க்கும். மேடை நாடகத்தில் வந்து விளையாடலாம், கொள்ளலாம். நாங்கள் எல்லாருமே ஸ்டேஜில் வந்து விளையாடலாம் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு பின்னாடி வந்து பாச்சனார்தார் வைஜிபியில் டைலாக் வளர்ச்சா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயத்திலேயே கரெக்டாக உள்ளே விட்டோன்னு நான் பண்ணது ஒரு ட்ராமா தான். அந்த ஒரு ட்ராமா ஒழுங்காக பண்ணோம். அதுக்கப்புறம் ராஜம்மா என்னை பேக் பண்ணி சினிமாவுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே சினிமாவுக்கு போனதுக்கப்புறமா என்ன தோணும், சின்சியாரிட்டி, ஒழுங்காக நடிக்கணும், தெளிவாக பேசணுங்கிறது சொல்லி கொடுத்தாங்க. முதலாவது இன்னைக்கு எல்லாரும் தமிழுங்கிறது தெளிவாக பேசினா சினிமாவாக இருந்தாலும் மேடையாக இருந்தாலும் நல்லபடியாக நடிக்க முடியும். தயவு செஞ்சு அது ஒன்றே ஒன்று தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே. இன்னைக்கு வந்து எல்லாரும் ரிவ்யூ எழுதியிருக்காங்க பொழுது பெருமையாக இருக்குது. இந்த தலைமுறையும் தமிழ் நாடகத்தை பார்த்து அதுக்கு விமர்சனம் எழுதுறாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சல்யூட் அடிக்க போகும். மேடை நாடகம் செய்கிறது இந்த காலத்தில் ரொம்ப ஈஸி கிடையாது. அதில் பெரிய லாபமும் கிடையாது. நான் தான் சொல்கிறேன், இத்தனை நடிகர்களுக்குமே ஒரே ஒரு லாபம் தான், உங்களுடைய கைத்தட்டலும் நம்முடைய வணக்கங்களும். தயவு செஞ்சு மனதார ஒரு நாடகத்தை பார்க்கும்போது யோசிக்காம நல்லா கைத்தட்டுங்க. எங்களுக்கெல்லாம் பணம் காசு தேவையில்லை, கைத்தட்டு தான் தேவை. இங்கே இருக்கிற எல்லா நடிகர்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும். இந்த சாயந்தரமாக சந்தோஷமாக எங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது, தேவை என்டர்டெயின்மெண்ட்ஸ், அது இங்கிலீஷில் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்கிறேன். வணக்கம் மகேந்திரா. இந்த ஹார்ட் ஒர்க்கர் ப்ளீஸ் ப்ரே. மகேந்திரா இன்னும் வேறு வித்தியாசமான நாடகங்கள் போடணும், நம்ம எல்லாருக்கும் என்டர்டெயின் பண்ணணும். லெட்ஸ் ஆல் ப்ரே. தேங்க்யூ மேம்.
மேடைகள் அமர்ந்திருக்கு பெரியவங்களுக்கு ஜாஸ்தி என்னுடைய வணக்கம், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நான் கேஆர் விஜயான்ற பேரில் ஒரு நல்ல நடிகையாக இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே இந்த நாடகம் தான். அதனால் என்றைக்குமே நாடகத்தை மறக்க முடியாது. எல்லா ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் லட்சுமி சொன்ன மாதிரி உச்சரிப்பு, இப்படி மாடுலேஷன் இருக்கணும். இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது நாடகங்கள் தான். அதனால எனக்கு தாய் தந்தை எல்லாமே இந்த நாடகம் தான். அதனால இந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த வைஜி மாவட்டக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த நாடகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளுக்கும் ஒரு நல்ல ஈவினிங்க உங்களோடு சேர்ந்து ஒரு நல்ல நாடகத்தை பார்க்க முடிஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. சித்ராலயா கோபு சார் ஒரு சில வார்த்தையை சொல்லியே தீர்வை கொண்டு வந்தா இல்லை. வாங்க சார், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. நாங்களாம் சின்ன வயசுல இந்த காதலிக்க நேரம் நினைக்கிற படத்தை நான் கிட்டத்தட்ட 200 தடவை பார்த்துக்கிறேன். அந்த படத்தை மியூசிக்கோட என்னால் ஃபுல்லாக நடிச்சு காட்ட முடியும். அந்த அளவுக்கு அந்த மாதிரி காமெடிலாம் இன்னைக்கு எழுதவே முடியாது. ஒன்லி கோபு can do that. You don't want to take much of your time. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். 2 வருஷத்தை இன்னைக்கு இந்த நாடகத்தை பார்த்துருக்காங்க. யூனிட்டி கிளப் ட்ரிபிளிகேட் ஒரு அமைச்சர் கொடுப்பது அவங்களுக்காக என்னுடைய 38வது வயசில் 970 எழுதப்பட்ட நாடகம் இந்த காக்கேதான் கருவுகள். எம்எஸ் கிருஷ்ணாவுடைய அசிஸ்டன்ட் டாக்டர் எழுதிச்சு மனோரமா, முத்துராமன், மூர்த்தி. நான் நாடகத்தை பார்த்துக்கும் போது திங்கிங் ஒன்றிய மனோரமா லக்ஷ்மி சார் ட்ரிபியூட் டு தம் அப்படின்னு அந்த மறைந்த கலைஞர்களுக்கு வையம் கொடுத்துருக்கிற ஒரு மரியாதை ரொம்ப அப்செட் ஆகிட்டார். ஹியூமரஸ் ரைட்டர், ஒரு சென்டிமெண்டரி மூவ். மனோரமா இந்த நாடகம் ஓப்பன் போயிட்டு இருக்கிற போது ஒரு பழக்கம் உண்டு. மனோரமா இந்த ஸ்க்ரீனில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக பார்ப்பாங்க யாராவது டிக்னிட்டரிஸ் வந்திருக்காங்க. ரொம்ப ஏவிஎம் செட்டியார் வந்திருக்காரு. அடுத்த நாள் பார்ப்போம் ஏவிஎம் முருகன் வந்திருக்காரு. அதுக்கடுத்த நாள் அவருடைய ஒய்ஃபோட குமரன் சார் வந்திருக்காரு. இந்த சப்ஜெக்டை அநேகமாக அவங்க வாங்க போகிறாங்க. வாத்தியாருக்கு குஷினா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது. அடுத்ததான் எனக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இதை நாங்கள் படமாக பண்ணுறோம்னு ஏவிஎம்மில் இது யார் ஹீரோயினை போயிடணும்னு லக்ஷ்மி இப்போ சஜஸ்ட் பண்ணேன். காரணம் அப்போ லக்ஷ்மி அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாண பரிசு டைம் 1957 ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் பத்மினி, சாவித்திரிக்கு அப்புறம் சென்டிமெண்டல் ரோல்ஸில் அனாயாசமாக பண்ண கிரேட் கேஆர் விஜயா. காமெடி, லவ், சென்டிமெண்ட் எல்லாத்தையும் பண்ணவங்க. ஒரு 300 படங்களுக்கு மேலே சிவாஜிக்கு இவரே புதுசு ஆக்ட் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட், கிரேட் ஆர்டிஸ்ட். அதே மாதிரி லக்ஷ்மி பரபரன்னு ஒரு எலக்ட்ரிக் பட்டாஸ் மாதிரி வேகமாக இருக்கும். அது அப்புறம் பின்னாடி சிவாஜிக்கு அம்மாவாக, காதலியாக எல்லா ரோல்ஸையும் பண்ணியிருக்காங்க. பல லாங்குவேஜில் நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் இன்றைக்கி இந்த நாடகத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மதுவந்தி ஒரு நாடகம் போட்டாங்க. அப்போ என்னை பேச சொன்னாங்க. அப்போ அதை கம்பேர் பண்ண மதுவந்தி லக்ஷ்மி படம் ஒரு பட்டாசு பண்ணிக்கிற மாதிரி ஒரு வசனம் விஷயம் ஆல் தி. என்னுடைய 32வது வயசில் இந்த நாடகத்தை நான் என் மாடி ட்ரிபிளிகேட்டில் இருந்தேன். மாடியில் உட்காந்து 2 நாளில் எழுதின நாடகம். அப்போ எனக்கு 38 வயசுல இப்போ 84 அவங்க எதிரில் இருக்கிறேன். டாக்டர் இருக்காரு. டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க நிறைய மைண்டை கிளியராக ஸ்டிச்சிங் தான் போகணும், அதுவே குணமாகிட்டு. சில கன்ஃபியூஸ் பண்ணுற டாக்டர்ஸ் இருக்காங்க. பார்த்து சார் ரொம்ப நல்லாயிடுச்சு, கொட்டாய் கொடுத்தா கூட மெதுவாக விடுங்க, ராணா விட்டீங்கன்னா இழுத்து விடுங்க அப்படின்னு பயப்படுத்த டாக்டர்ஸ் இருக்காங்க. அதனால் நடித்தவங்களை விட எழுதுனதை விட நான் யாருக்கு ப்ரைஸ் கொடுப்பேன்னா ஆடியன்ஸ் உங்களே தான். பிக்காக கிளாஸ் பண்ணி அது இந்த டைமாக சிகிச்சைக்கு வரல
சந்தோஷம் தான் எங்களுக்கு. சில பேர் இருப்பாங்க ஆடியன்ஸு, ஐயோ இந்த கேஸை மூடணுமோ, இந்த கொடாயை மூடணுமோ அப்படின்னு நீங்கள் வந்தால் எங்கள் ஜோக்ஸோட எப்படி ஏற்றுக்கணும். ஸோ ஓப்பன் நாட்டில் சிரிக்கிறீங்க பாருங்க, அதுதான் எங்கள் என்கேஜ்மெண்ட். மகேந்திரன் இதில் ரீமேக் பண்ண படம் பண்ண உடனே நம்ம நிறைய ஒவ்வொரு நாளும் ஏதாவது டிவியில் இந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கா, அதை பற்றி மகி வந்து நாகேஷுக்கு அப்புறம் நிறைய எங்கள் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கு, நிறைய பண்ணியிருக்கு. ஹீரோபாவை பண்ணியிருக்கு, 2 எலெக்ஷன்லேயே ரம்யா கிருஷ்ணன் பண்ணியிருக்காரு. இருந்தால் கூட இதில் ஸ்டேஜ் பெட்டர் தான் சினிமா. ஒரு நாடக வெளியே அதாவது ஸ்டேஜ் சினிமா டைரக்ஷனை விட ஸ்டேஜ் டைரக்ஷன் வெரி டிஃபிகல்ட். இந்த மூமெண்ட் செட்டப் பண்ணுறதுக்கு பாருங்க, அது எங்களுக்கெல்லாம் தெரியாது. சிவாஜி செய்வார். அப்புறம் மகேந்திரன் இந்த பிளேயை ஒரு நாடகமாக மேலே போடுறது, இதை எடிட் பண்ணி என் பிள்ளை கொஞ்சம் மாடர்னாக மாற்றி சிலதெல்லாம் எழுதியிருக்காரு. இந்த கூட மகேந்திரனுடைய அப்போ அவர் எல்லா நாடகமும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சமீப காலமாக. அவர் ஏதாவது பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிடுவார். அவ்வளோ நன்மை. ஸோ நீங்கள்லாம் பொறுமையாக அவ்வளோ நேரம் இருந்து பார்த்தீங்க. மெனி தேங்க்ஸ் டு யூ. தேங்க்யூ. உங்கள் முன்னாடியே அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் வாங்கிக்கிறேன். இன்னும் 2 சப்ஜெக்ட் அவருக்கு எனக்கு நாடகமாக பண்ணணும்னு ஆசை. 2மே நாடகமாக வந்தது. ஒன்று வீட்டுக்கு வீடு, அருமையான சப்ஜெக்ட் அது. நம்ம அதுவும் தான் ஹீரோயின். அதனால அதை விட அவங்க 1/2 hour ஸ்கிட்டாக போட்டது அற்புதமான படமாக வந்தது. அது எப்படியாவது ட்ராமாவாக பண்ணணும்னு ஆசை. எல்லாருக்கும் பிடிச்ச கலாட்டா கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது ஒரு 6 ஹீரோயின் இருக்கு. யாராவது ஆடிஷனுக்கு வந்தீங்கன்னா ஒரு 6 ஹீரோயின் நான் சூஸ் பண்ணிடுறேன். எனக்கு இந்த வயசுல ஒரு ஆசை 6 ஹீரோயினோட நடிக்கணும். 60 வயசுக்கு அப்புறம் தான் எல்லாரும் நடிக்கிறாங்க அப்படி. தேங்க்யூ சார், அண்ட் தேங்க்யூ, a big hand to you for the audience. Special thanks to the press and media. ஏன்னா சினிமா ஃபங்க்ஷன்ஸுக்கு தான் நிறைய ஆடியோ ரிலீஸ் தான் போடுவாங்க. இல்லாமல் மேடை நாடகத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வந்த அத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ, குட் நைட். அண்ட் மை டாட்டர், அவர் சொன்ன எலக்ட்ரிக் பட்டாசு, இன்னும் ஒரு பட்டாசு வெடிக்கல, அதனால வருது மேலே. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், கீழே இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். சாரி, லாஸ்ட் பட் சர்டன்லி நாட் த லீஸ்ட். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க இவருக்கு இந்த ட்ராமா பைத்தியம் பிடிச்சி அலையிறாருன்னு. இந்த பைத்தியம், வெறி பைத்தியம் எல்லாமே எனக்குள்ள ஊறினதுனால தான் நாங்கள் தியேட்டர் ஆஃப் மஹாம்னு ஒரு டீம் ஆரம்பிச்சு நாங்களும் நாடகம் போட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கும் மேடம் வந்து ட்ராமா பார்த்தாங்க. It's an honor for me today to proudly say that I am the daughter of this wonderful human being. And that, thank you, confirm பண்ணிட்டேன். And that we are truly carrying the legacy forward. And as long as his name and he is there, I can promise you, Pa, that Tamil நாடகம் அழியாது. 10 பேர் வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் சரி, நாங்கள் ட்ராமா போட்டுக்கிட்டே தான் இருப்போம். விட மாட்டோம், விடாமல் போட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கு இன்னைக்கு உங்கள் சிஷ்யன், our director Sureshwar will honor you on behalf of Theatre of Maha. Thank you all for being here. Thank you. Good night. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலக்கத்து மாவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.